திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான மேட்டர் இல்லவே இல்லை. அது ஒரு தேர்தல் அறிக்கையே கிடையாது. மக்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்க அந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் எதிர்பார்த்தது சேர்த்துருப்பாங்க, செக்கலையே அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார், எதை எதிர்பார்த்தார் பார்த்துருவோம் வாங்க. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் தான் தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்கு பற்றியும் ஒன்றும் கிடையாது, போதைப் பொருள் நடமாட்டத்தை பற்றியும் ஒன்றும் கிடையாது. இது ஒரு தேர்தல் அறிக்கையா? திமுக தேர்தல் அறிக்கை கேட்டால் கதாநாயகன்றாங்க. இது ஒன்றும் கிடையாது. கதாநாயகனும் கிடையாது, காமெடியும் கிடையாது, வில்லனும் கிடையாது, ஒன்றுமே இல்லாத சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி போயிடுச்சு இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். என்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ நீ ஆள தகுதி, உங்களுக்கு ஆட்சி தகுதி இல்லை, ஆளுநருக்கு தகுதி கிடையாது. சமீபத்தில் முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் வெளியிடுறார். அதுல ஒரு வார்த்தை கூட மதுவு சம்பந்தமா இல்லை, ஒரு வார்த்தை கூட போதை பொருட்கள் சம்பந்தமா தடுப்போம் ஒரு வார்த்தை கூட கிடையாது. மானங்கட்டத்தனமா இல்ல உங்களுக்கு. அதுல சொல்றாரு முதலமைச்சர் அவங்க தேர்தல் அறிக்கை கதாநாயகனா. அதே ஒரு காமெடி, அது சொன்னதே ஒரு காமெடி. திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகன் மட்டும் இல்ல, கதாநாயகனும் கிடையாது, காமெடி கிடையாது, வில்லனும் கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் அதுல ஒண்ணுமே கிடையாது. இது தயாரிச்சு கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் ஒரு பெண்ணு தயாரிச்ச தேர்தல் அறிக்கையில இன்னைக்கு கோடிக்கணக்கான குடும்பங்கள் பாதிப்பு, அத பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல. நான் எதுக்குமா நீங்க தானமா ஊர் ஃபுல்லா போயிட்டு முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு சொன்னீங்க. இன்னைக்கு போதை பொருட்கத்தினால எவ்வளவு குடும்பங்கள் இளைஞர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த தலைமுறை அழிகின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது. அதை பத்தி உங்களுக்கு ஒரு சொல்ல முடியாதா? எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கை நாங்கள் தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம், இதுதான் எங்களுக்கு வேணும். அவர் கொண்டு வந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் போதை ஒழிப்பு பிரிவை உருவாக்குவோம், புதிதாக உருவாக்கி போதையை ஒழிப்போம் என்று சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமி எங்க? அதை பத்தி வாயை எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கின்ற திமுக தேர்தல் அறிக்கை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலினை சுத்தி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் என்ன அமைச்சர்லாம் சொல்ல மாட்டேன், எல்லா வியாபாரிங்க. ஒன்னு பெரிய வியாபாரி வேலு, இன்னொருத்தர் அட்ட வியாபாரி சேகர் பாபு, மூணாவதாகிறவர் 10 ரூபா செந்தில் பாலாஜி அப்படின்னு நாங்கள் அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் அவர் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் நேரு அவர்கள், இவங்க 4 பேரும் தான் கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றுமே தெரில, என்ன நடக்குதுன்னே தெரில. அவங்க எதை காட்டினாலும் கையெழுத்து போட்டு குத்துறாரு. இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி தெரியவே இல்லை முதல்வருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஜனம் ஊழல் ஊழல் லஞ்சம் கொள்ள கொள்ள கொள்ள. திமுக முதலமைச்சர் சுற்றி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அமைச்சர் நான் சொல்ல மாட்டேன், அவங்க 4 பேரும் வியாபாரி. அதுல பெரிய வியாபாரி யாரு? ஏவா வேலு. 2வது பெரிய வியாபாரி சேகர் பாபு. 3வது பெரிய வியாபாரி இந்த 10 ரூபாய். அவர் அமைச்சரா இல்ல, ஆனா அமைச்சரோட பெரிய பொறுப்பு. 4வது வியாபாரி நேரு. இந்த 4 வியாபாரிகள் தான் அரசாங்கத்தை நடத்துறாங்க. முதலமைச்சர் என்ன போட்டாலும் கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு. அது என்ன நடக்குதுன்னு தெரியும், நிர்வாகம் என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டை கடன்ல தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு.